சிதம்பரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ஓட்டுநரின் கவனக்குறைவால் மேம்பாலத்தின் தடுப்பில் மோதி வேன் கவிழ்ந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், ஓட்டுநரின் கவனக்குறைவால் இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? இந்த வேனில் எத்தனை பேர் பயணம் மேற்கொண்டார்கள்? காயங்கள் எத்தனை பேருக்கு ஏற்பட்டது? அருகில் இருந்த மருத்துவமனைக்கு உடனடியாக அவர்கள் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறாரா? மேலும் உயிரிழந்த அந்த நபருடைய விவரம் என்ன, சொல்லுங்க. கண்டிப்பாக யுவராணி, சிதம்பரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில சைடு கட்டையில் மோதி இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் சென்ற வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாயிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 19 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. ஒருவர் சம்பவத்திலே பலியாயிட்டு இருக்காரு. இவர்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா சிதம்பரம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. இதை குறித்து மேலும் பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மருதூர் பகுதியைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டவர் வேல் மூலம் 4 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா சென்று விட்டு வேளாங்கண்ணியில் இருந்து விழுப்புரம் நோக்கி அதிகாலை சென்று கொண்டிருந்த போது சிதம்பரம் அருகே உள்ள நாகை விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் ஏ மண்டபம் பகுதியில் உள்ள ஓவர் பிரிட்ஜ் ஏறும்போது ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பாத்தீங்கன்னா நான் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து இடது பக்கத்தில் உள்ள தடுப்பு கட்டையில் மோதியுள்ளார். இதனால் வேன் சாலை நடுவே பக்கவாட்டில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பயணம் செய்த மருதூர் கிராமத்தைச் சேர்ந்த 50 வயதான பொன்முடி என்பவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். மேலும் இதில் பயணம் செய்த ஒரு பெண்மணிக்கு கால் எலும்பு முறிவு உடைந்து அவருக்கு அவசர சிகிச்சை பிரிவில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் வேனில் பயணம் செய்த 15க்கும் மேற்பட்டவர் லேசான காயத்துடன் கடலூர் மாவட்ட அரசு மருத்துவமனையிலும் 3 பேர் அரசு காமராஜர் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். விபத்தில் உயிரிழந்த பொன்முடியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விபத்து குறித்து அங்கு போலீசார் தீவிர விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. முதற்கட்ட விசாரணையில பாத்தீங்கன்னா ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் இருந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீஸ் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இதனை அடுத்து அங்கு போலீசார் போக்குவரத்து பாதிப்பில்லாமல் விபத்தில் சாலை நடுவே கிடந்த வாகனத்தை கிரேன் மூலம் அப்புறப்படுத்தி வருகின்றனர். மேலும் இந்த விபத்து நடைபெற்ற போது அந்த பகுதியில் போக்குவரத்து சில மணி நேரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் அப்பகுதியில் ஒரு பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.